கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, என்று தபக்காலத்திலே 4ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். இன்று நாளிலே நாங்கள் இறை வார்த்தையை சிந்திக்கின்ற பொழுது, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுய நினைவுக்கு வர வேண்டும், அப்பொழுது எங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் என்ற கருப்பொருள் எங்களை அழைத்து நிற்கின்றது. நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமையும் இதனை பற்றி சிந்தித்தோம். காணாமற் போன மகனை பற்றி. அன்பர்ந்தவர்களே, காணாமல் போகிற மகனை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் சென்றிருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே சுய நினைவை அடைந்தவுடன் ஒரு இலக்கினை அவன் உருவாக்கி கொண்டான். என்ன அந்த இலக்கு? தந்தையை நோக்கி செல்ல வேண்டும். தந்தையை நோக்கி செல்லுகின்ற பயணத்திலே எந்த விதமான வெவ்வேறு விதமான இன்னல்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், சுயல்கள் இருந்தாலும் நான் என்னுடைய இலக்கை நோக்கி செல்வேன் என்ற அந்த இலக்கினை, எதிர்பார்ப்பினை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கிக் கொள்கிறான். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் பாவக்குழியிலே இருக்கின்ற பொழுது, நாங்கள் சுய நினைவை அடையாமல் இருக்கின்ற பொழுது, நாங்கள் புது வாழ்வினை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறோம், நான் இவ்வாறு பிரச்சனைகளை சந்திக்கின்றேன், இவ்வாறு சூழ்நிலைகளை சந்திக்கின்றேன், துன்பங்களை சந்திக்கின்றேன், என்னால் எழுந்து நடக்க முடியாது என்று. ஆம், ஏன்? நான் சுய நினைவை அடையாமல் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது நான் பலவீனமற்றவனாக இருப்பேன். அன்பார்ந்தவர்களே, நான் பலவீனம் பெற வேண்டுமானால் இறைவனிலே நான் பலவீனம் உடையக்கூடியவர்களாக அல்லது அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே சுய நினைவை அடைகின்ற பொழுது அந்த இலக்கினை நோக்கி செல்வதற்கு நான் ஆயத்தமாக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே எழும்பி நான் நடக்க வேண்டும். எதிர்பார்ப்போடு நடக்க வேண்டும். எதிர்நோக்கின் மக்களாக இருக்கின்ற நாங்கள் எதிர்பார்ப்புடன் என்னுடைய வாழ்க்கை இலக்கையை நோக்கி செல்ல வேண்டும். நான் வரும் வரை தந்தை காத்து கொண்டிருக்கின்றார் என்ற அந்த சந்தோஷத்தோடு நான் செல்லுகின்ற பொழுது அவர் என்னை அரவணைக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். அப்படியானால் இன்று நாளிலே சுய நினைவை அடைவோம். இறைவனுடைய பாதையிலே நாங்கள் செல்வோம். எதிர்பார்ப்புகளை என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி அந்த இலக்கினை நோக்கி செல்வதற்கு இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடுவோம்.